வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நாம இப்போ ஒரு அற்புதமான ஒரு சைட்டில் இருக்கிறோம். இந்த சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சூப்பர்பான காஞ்சிபுரம் மாநகரத்தில் மாங்கால் கூட்ரோடுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம வந்து ஒரு சிப்காட்டுக்கு அருகிலேயே வந்து இந்த சைட்டில் வந்து இருக்கிறோம். இந்த ஸ்ரீ அன்னை கார்டனுடைய உட்பகுதியை பற்றியான டோட்டல் டீட்டெயில் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மொத்தம் வந்து 47 பிளாட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 சதுரடியிலிருந்து 2400 சதுரடி வரைக்கும் இங்க வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து இபி வந்து உள்ள வந்து கனெக்ஷன் இருக்கு அண்ட் வாட்டர் இருக்கு. சுத்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்லயுமே வந்து ஒரு மாமரம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாந்தோப்பு, அழகிய மாந்தோப்பு இருக்கிற இடத்துல வந்து இந்த சைட் வந்து இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெசிடென்சியல் ஏரியா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 குடியிருப்புகள் வந்து இங்க இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2 வீடு கூட விற்பனைக்கு கொடுக்குறாங்க. அது பற்றியான தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கடை கூட வந்து ஷாப் கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பசுமையாக இருக்குது இந்த இடம். எங்கே வந்து பார்த்தாலும் வந்து நல்ல வளமையாக இருக்குது. ஒரு 20 அடியிலேயே வந்து உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. ரொம்ப சுவையான தண்ணீராக இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை சுற்றி எவ்வளோ மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மாமரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, சப்போட்டா பழ மரம் இருக்குது, அண்டு கொய்யா பழ மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேக்கு மரம் கூட இருக்குது. இவ்வளோ மரங்கள் வந்து இந்த சூழ்ந்திருக்கிற இந்த உயிர்ப்பான இந்த இடத்துல வந்து பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பிளாட்ஸை நம்ம வந்து புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த புக் பண்ணுற இடத்துல இருக்கிற ஒரு வாழை மரமாக இருக்கட்டும், ஒரு மாமரமாக இருக்கட்டும், ஒரு தேக்கு மரமாக இருக்கட்டும், அதை அந்த கஸ்டமருக்கே கொடுத்துட்றாங்க. இந்த சைட்டுக்கு வந்து நம்ம வர ஆக்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பயணத்தில் வந்து இந்த சைட்டுக்கு வந்து வந்துடலாம். மாங்கால் கூட்ரோடு இருக்குது. இந்த மாங்கால் கூட்ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாங்கால் கூட்ரோடு டு ஜோதியம்பாக்கம் வந்து போகிற ரோடு இது. இங்கே வந்து 2 சிப்காட் இருக்குது. ஒரு சிப்காட்டில் வந்து கிட்டத்தட்ட 40 தொழிற்சாலைகள் இருக்குது. இன்னொரு சிப்காட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 35 தொழிற்சாலைகள் இருக்குது. லோட்டஸ் ஷூ கம்பெனி வந்து பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1000 தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டி அவங்களுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி கூட நம்ம ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்திக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாங்கால் கூட்டுறவுலேருந்தும் போக்குவரத்து இருக்குது. இந்த சைடு ஜோதியம்பாக்கத்துலேருந்தும் போக்குவரத்து இருக்குது. இங்கே வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து பஸ் வசதியும் இருக்குது அண்டு ஷேர் ஆட்டோ இது மாதிரியான வசதிகள்லாம் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இது கமர்ஷியலுக்கு வந்து ஒரு 2 ஷாப் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் அப்படியே விலைக்கு வாங்கி நீங்கள் வந்து வாடகை கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். மக்களை இங்கே பாருங்கள், இந்த சைட்டில் இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது. இந்த வீடினுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்டு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சிங்கிள் பிஹெச்கே, மொட்டை மாடி விட்டுருக்காங்க. மேற்கொண்டு மாடி வீடு கட்டுறதுக்கு லீடு விட்டுருக்காங்க. இதில் இபி வசதியும் இருக்குது, வாட்டர் வசதியும் இருக்குது. இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 25 லட்ச ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மக்களை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு 15 குடியிருப்பு இந்த சைட்டில் இருக்குது. 10 குடியிருப்பில் வந்து மக்கள் வசிக்கிறாங்க. இன்னும் 5 குடியிருப்பில் 3 கன்ஸ்ட்ரக்ஷனும் 2 வந்து ரெடி டு ஆக்குபைடில் வந்து வீடு விற்பனைக்கு இருக்குது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தேக்கு மரம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை கிரவுண்டு 1 கிரவுண்ட்லலாம் தேக்கு மரம் இருக்குது. அந்த இடத்த நம்ம போய் பார்ப்போம். அதனுடைய விபரத்தையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மக்களை இங்கே பாருங்கள், இது ஒரு அற்புதமான ஒரு இடம். இது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இது ஒன்றும் வந்து தேக்கு மரம். இந்த தேக்கு மரத்துக்கு வந்து 10 வயசு, 12 வயசு, 15 வயசு இருக்குது. இது வந்து பிரெத்து வந்து கூடிக்கிட்டே போகும். இது எந்த அளவுக்கு வந்து கூடிக்கிட்டே போதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சம்பாரித்து கொடுக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1700 ஸ்கொயர் ஃபீட்டு, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டாக வந்து ஒரு கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து 1800 சதுரடி 1700 சதுரடியில் தேக்கு மரங்கள் வந்து அடங்கியிருக்கோ அந்த தேக்கு மரங்கள் அந்த கஸ்டமருக்கே வந்து கொடுத்துட்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இடமும் வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் இருக்கிற மரம், தேக்கு மரமும் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது ஒரு பல லட்சம், இது ஒரு சில லட்சம் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த க்ரௌத் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து மாறும் அந்த கஸ்டமருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரெசிடென்சியல் ஏரியா அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஒரு பங்களா வீடு வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குது. அது ஸ்விம்மிங் ஃபுல்லாக நல்லா சூப்பர்பாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். மக்களை பாருங்கள், இந்த அன்னை கார்டனில் வந்து
கிட்டத்தட்ட 120 சதுர அடியில் சூப்பர்பான ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 அடியிலேயே வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் இருக்குது. ஜென்ரலாகவே சொல்லுவாங்க கிணறு இருக்க இடம் வந்து ஒரு உயிர் துடிப்பான இடம். இந்த நீர் சக்தி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். அது வந்து இந்த சைட்டில் வந்து அமையப்பட்டிருக்கு. மக்களை இங்கே பாருங்கள், இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன். இது பாருங்கள், வந்து கிட்டத்தட்ட காம்பவுண்டு போட்டு கேட்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு இண்டிவிஜுவல் வில்லா. இது 3 பிஹெச்கே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. உங்களுக்கு வந்து 3 பெட்ரூம் அமையப்பட்டிருக்கு. இது உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், தேக்கு மரங்கள் இருக்குது அண்டு மாமரங்கள் வந்து இருக்குது. ரொம்ப அழகிய ஒரு கார்டன் இது. இந்த கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது தேக்கு மரங்கள், மாமரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டடாகவே வந்து கொடுத்துட்றாங்க. மக்களை பாருங்கள், இந்த வீடு வந்து இருக்கிற இந்த பிளேஸ் வந்து 2 கிரவுண்டில் 1500 சதுரடியில் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய வரையும் உங்களுக்கு சோலார் லைட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அண்ட் வந்து இபி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து அருமையான வாட்டர் வந்து டேங்க்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு இப்போ வந்து மாமரம் இருக்குது, தேக்கு மரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கிரவுண்டு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து வேறு ஒரு இடத்துல இப்போது ஒரு நகரத்தினுடைய முக்கிய பகுதியில் இருந்துச்சுன்னா 1.5 கோடி ரூபாய்க்கு மொத்தம் வந்து போகும். அட்லீஸ்ட் 1 கோடிக்காவது போகும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட 2 கிரவுண்டு இந்த பில்டிங் மொத்தமாகவே 75 லட்ச ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செலவும் வந்து கம்பெனியை பொறுப்பேற்று அந்த கஸ்டமருக்கு திருப்தியாக வந்து இதை கொடுக்கறதுக்கு வந்து விரும்புகிறாங்க. மக்களே பாருங்கள், நம்ம வந்து காஞ்சி மாநகரத்தில் அற்புதமான இந்த சைட்டில் வந்து நின்றுருக்கோம். இது வந்து பட்டுக்கு பேர் போன இடம், கோயில் பக்திக்கு வந்து புகழ்பெற்ற இடம். வரதராஜ பெருமாள் கோயில் அண்டு காஞ்சி காமாட்சி, பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நரசிம்மா பல்லவன் பாலிடெக்னிக்கல் இருக்குது, இங்கே புகழ்பெற்ற டொயோட்டா கார் கம்பெனி இருக்குது, மாமல்லன் ஹாஸ்பிட்டலு, நற்பவி ஹாஸ்பிட்டல் வெரி நியரஸ்டாக இருக்குது, சங்கரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பக்கமாகவே இருக்குது, ஜிஆர்டி ஷாப்பிங் இருக்குது அண்டு ரிலையன்ஸ் மார்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ராவலிங்கில் ஒரு மாங்கால் கூட்ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த சைட்டில் வந்து இருக்கிறோம். இந்த சைட்டில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இதுவரையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து நான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ விஷயம் வந்து அடங்கின இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1000 ருபீஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதே வந்து வேறு இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு 1500 ரூபாய் வரையும் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போகும். இங்கே வந்து 1000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து கம்பெனியே பண்ணி கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 47 பிளாட்டில் வந்து 21 பிளாட் தான் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவ்டு. கிட்டத்தட்ட வந்து பேங்க் லோனும் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டைட்டில் வெரி கிளியர், டாக்குமெண்ட்டு பக்கா. மக்களை இந்த சைட்டை பற்றிய உங்களுக்கு ஏதேனும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் வர நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விவரங்களையும் வந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த இடத்த பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஒரு பொன் விளையும் பூமி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான தகுந்த இடம் இது. இந்த மண்ணில் போடுற ஒவ்வொரு காசும் உங்களுக்கு பொற்காசாக மாறும். மிக அதிகமான அப்ரிசியேஷன் கொண்ட இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய growth உண்டாக்கி கொடுக்கும். வாங்க, புக் பண்ணுங்க, உங்கள் கனவு மனையை நினைவாக்கி கொள்ளுங்க. மக்களை இந்த சைட்டை பற்றி ஒரு அக்குவர் ஆணிவராக உங்களுக்கு விவரங்கள் வந்து நான் கேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாமரங்கள் இருக்குது, தேக்கு மரங்கள் இருக்குது, இன்னும் பல பயன் தரும் மரங்கள் இருக்குது. ஒரு வீடு வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொன்னால் 25 லட்சம் ரூபாய்க்கு 750 சதுரடி அரை கிரவுண்டு. இன்னொன்று வந்து 2 கிரவுண்டில் 1500 சதுரடி டூப்ளெக்ஸ் 3 பிஹெச்கே வீடு வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னேன். அதனுடைய ரேட்டெல்லாம் கூட உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த விவரங்களை வந்து நீங்கள் இதுவரையும் வந்து பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான தொடர் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த குசிபிசி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரியான ஒரு பதிவில் நல்ல சைட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ, பை.